வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிக உள்ளங்களுக்கு என் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என்னுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் எனது நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என் கதைகளில் வருகின்ற சம்பவங்கள், கதாபாத்திரங்கள், படவிளக்கங்கள் யாவும் கதை கருவுக்காக கற்பனை கலந்த நிகழ்ச்சியோடு நான் கூறுகின்ற கதைகளே. வாருங்கள், இன்றைய சிறுகதையாம் மாணவர் கடமையும் ஒழுங்கும் என்ற சிந்தனைக்குரிய தலைப்பிற்குள் செல்வோம். தாத்தா தாத்தா, நான் பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டு வரேன்ல, உங்கள் காதில் விழியா தாத்தா? புரியுதுடா கண்ணா, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் போய்கிட்டு இருக்கேன். என்ன ரொம்ப அவசரமாக தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றேன், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை தாத்தா, நான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன். தமிழ் தெரியும், ஆனால் உங்களாட்டம் பேச முடியாது, சொல்ல முடியாது தாத்தா. ப்ளீஸ், நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் தமிழ் மன்றம், அதில் நான் ஓரளவு தமிழ் பேசுகிறதுனால நான் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்டக்ட்ஸுங்கிற இந்த தலைப்பில் பேசணும் தாத்தா. நீங்கள் தயவுசெய்து எனக்கு குறிப்புகளாக தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செய்வீங்களா தாத்தா? இதில் என்னடா கண்ணு, நல்லது தானே கேட்குற, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். இப்படி இந்த பெஞ்சில் உட்கார், நான் உட்காந்துக்கிட்டுமா? இப்போ நல்லா நான் சொல்கிறத குறிப்பு எடுத்துக்கோ, அல்லது மனசில் பதிய வச்சுக்கோ, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி தாத்தா, மாணவர் கடமை ஒழுங்குன்னு இப்போ வரப்போ சொன்னீங்க இந்த தலைப்பை. அப்போ மாணவருக்கு மட்டும்தான் இந்த கடமை ஒழுங்கா தாத்தா, பெரியவங்களுக்கெல்லாம் இல்லையா? நல்லா கேட்டப்பா தம்பி. கடமை ஒழுங்குங்கிறது எல்லாருக்கும் பொதுவு தான். இப்போது பெரியவங்கதையும் சொல்கிறேன், உங்களதையும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசு. இப்போது மனிதன் யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மை செல்ஃப் ஆல்சோ, நான் என்னையும் சேர்த்து தான், ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளும் ஆற்ற வேண்டிய கடமையும் உண்டு. பெற்றெடுத்த நம் குழந்தைகளை பேணி காப்பது யார்? அது நம் அன்னையின் கடமை. புரியுதாப்பா? அன்னையின் கடமை. உணவும் உடையும் உறையுளும் கல்வியும் தந்து வளர்க்க வேண்டியது தகப்பனார், தந்தையின் கடமை. தாயின் கடமை, தந்தையின் கடமை பார்த்தோம். நல்ல மாணாக்கரை உருவாக்க வேண்டியது உன் போன்ற பள்ளிகளில் இருக்கும் ஆசிரியர்களின் கடமை. கற்பதும் கற்றவழி நிற்பதும் உங்களை போன்ற மாணவர் கடமை. என்ன கைத்தட்டுற? இன்னும் கேளு, சொல்கிறேன். இப்போது மாணவர் கடமையும் ஒழுங்கும் பற்றி நீ தமிழ் மன்றத்தில் பேசணும். அதை பற்றி சொல்கிறேன், கூர்மையாக கூர்ந்து கேளு, குறிப்பெடுத்துக்கோ, அது உன் சௌரியம். இப்போது மாணவர் பருவத்தில் கற்க வேண்டிய பாடங்களை கற்பதும் சரி, கல்வியில் நல்ல ஊக்கம் காட்டுவதிலும் சரி, நீ பொறுப்பாக நடந்துக்கணும். இதுதான் மாணவர் கடமை. விளங்குதா? தலையாட்டாத கேளு. பெற்றோர்க்கும் ஆசிரியர்க்கும் நாட்டுக்கும் பள்ளிக்கும் மாணவர்கள் கடமைப்பட்டவர்கள். கடமை புரியுதா? வீடு, பள்ளி, வகுப்பு ஆகிய பொது இடங்களில் மாணாக்கர்கள், உன்னை போன்றவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நெறிமுறைகள், ஒழுக்கங்களை அறிந்து நடப்பது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. கடமை ஒழுங்கு உள்ள உன்னை போன்ற மாணவர்கள்தான் வாழ்க்கையில் உயர் நிலையை எட்டி பிடிக்க முடியும். புரியுதா? இப்போது மாணவர் கடமையும் ஒழுங்குங்கிறதுல சில சொன்னேன். வீட்டில் எப்படி இருக்கணும் மாணாக்கர்கள்? மாணவர்கள் காலையில் எழுந்தோன்னே பல் துலக்கிட்டு பிறகு வாய் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீ காலையில் படிக்கணும். காலை எழுந்தவுடன் படிப்பு. அப்புறம் அந்த காலை கடன்களை முடித்து
நீராடி உண்டு சீருடை புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு உரிய நேரத்தில், காலம் தவறாமை, டைம் இஸ் கோல்ட், அண்டர்ஸ்டாண்ட், உரிய நேரத்தில் பள்ளிக்கூடத்திற்கு, அதாவது கல்விக்கூடத்திற்கு செல்ல வேண்டும். இது ஒழுங்கு, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. மாலையில் சிறிது நேரம் விளையாடலாம். மாலை முழுவதும் விளையாட்டு. இப்போது ஆசிரியர் பள்ளிக்கூடங்களில் பாடம் நடத்திட்டு புரிய வச்சுட்டு சில பாடங்களை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க வீட்டு பயிற்சிகளாக. அதையும் நீங்கள் செய்து முடிக்கணும். அது உங்களுடைய கடமை. அது ஒரு ஒழுங்கு. நீண்ட நேரம் கண் விழித்து படிப்பது தவறு. பொழுது விடிஞ்சும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், சோம்பேறித்தனமாக. அது மிக மிக பெரிய தவறு. அதை நீக்குதல் வேண்டும். புரியுதா? பெற்றோர்களுக்கு சிறு சிறு உதவிகளை செய்வதிலும் தவறில்லை. அது உங்கள் கடமை, உங்களுடைய ஒழுங்கையும் அது காட்டும். பெற்றோரையும் மற்றவரையும் மதித்து நடப்பதும் மாணவர் கடமையும் கூட. எல்லாரும் மதித்து நடக்கணும். கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். நீ இங்கிலீஷ் மீடியமோ இல்லையோ, அதனால் சொல்கிறேன். இப்போது வீட்டில் பார்த்துட்டோம். உங்கள் பள்ளியில் எப்படி இருக்கணும்? மாணவர் தாம் கற்கின்ற கல்வி நிறுவனங்களில் அந்த நிறுவனத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தலைமை ஆசிரியரையும் சரி, பிற ஆசிரியரையும் சரி மதித்து நடக்க வேண்டும். வகுப்பறையிலேயோ, விளையாட்டு திடல்களிலேயோ, பிற இடங்களிலேயோ உங்களை போன்றவர்களும் அமைதி காக்க வேண்டும். இது நம்முடைய கடமை, ஒழுங்கு. கவிதை, கட்டுரை, சொற்பொழிவு, ஓவியம், விளையாட்டு, இப்படி பல சொல்லலாம். முதலிய போட்டிகளில் தவறாமல் கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டு நாம் நம்முடைய திறமையை காட்டினோம்னா அது உனக்கு மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்திற்கே பெருமை தேடித்தரும். புரியுதோ? அப்புறம் இன்னும் பள்ளிக்கூடத்தில் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு வந்துடணும். குறித்த நேரத்தில் பள்ளிக்கூடம் முடிந்த பின்பு தவறாமல் வீட்டுக்கு நேராக செல்லணும். கண்டபடி பொழுதுபோக்கி அங்கங்கே அலைஞ்சு திரியக்கூடாது. அது ரொம்ப உன்னுடைய ஒழுங்கை காட்டும். பள்ளியில் நடத்தப்படுகின்ற இந்த தொண்டு நிறுவனங்கள், தொண்டு இயக்கங்கள் சொல்லுவாங்க இல்லையா, சமூக நலன் சார்ந்தது, அதில் பங்கு கொண்டு அதற்கு ஏற்ப சோசியல் சர்வீஸ் பயிற்சி பெறுவதும் பள்ளிக்கூடத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது. சரி, வீட்டில் பார்த்துட்டோம், பள்ளிக்கூடத்தில் பார்த்துட்டோம். வகுப்பு அறையில் எப்படி இருக்கணும் மாணவர்கள்? ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா கவனிப்பா, அமைதியாக இருக்கணும். வகுப்பறையில் பாடம் நடத்தும்போது ஆசிரியர் நடத்துகிறார் இல்லையா, ஆர்வத்துடன் கவனிக்க வேண்டும். அவர் தருகின்ற குறிப்புகளை தவறாமல் எழுதி கொள்ள வேண்டும். அன்றாடம் பாடங்களை படித்து ஆசிரியர் கேட்கின்ற வினாக்களுக்கு சரியாக பதிலுரைக்க வேண்டும். சிறந்த மாணவன். நல்ல ஒழுங்கும் அதில் அடங்கும். வகுப்புக்கு தவறாமல் வர வேண்டும். மறந்துட்டு பாடல் நூல்களையும் சரி, குறிப்பேடுகளையும் சரி, எழுதுபொருள்களையும் சரி மறந்துட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. கெட்டிக்காரன் கொண்டு வந்தான் பற்றியா அப்படின்னு நம்மளை அப்ரிஷியேட் தட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் தவறாமல் கவனத்தோடு எடுத்துகிட்டு வரணும். வகுப்பறையில் குறும்புத்தனம் செய்யவே கூடாது. விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறது, கிறுக்குத்தனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது. சோம்பலும் கூடவே கூடாது. ரொம்ப டேஞ்சரஸ். ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழையும் போதும் சரி, வகுப்பறையை விட்டு வெளியில் செல்லும் போதும் சரி, எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, இப்படி சொல்லி பழகணும். சரி, வீட்டில், பள்ளிக்கூடத்தில், வகுப்பறையில் பார்த்துட்டோம் மாணவர் கடமை, ஒழுங்கு. பிற இடங்களில் எப்படி இருக்கணும்? உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களையும் சேர்த்து தான். பொது இடங்களில் மாணவர்கள் பண்பாட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு பக்குவம். அமைதியும் அடக்கமும் இன்சொல் பேசுதலும் இது ஒரு பண்பாடு.
மாணவர் மீது மதிப்பை உண்டாக்கும். புரியுதா? பெரியோரிடம் பணிவும், இளையவரிடம் சம வயது உள்ளவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட அன்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது. அந்த மாதிரிலாம் ஒழுங்காக நடந்துக்கணும். பாடப்புத்தகங்களை படிப்பதோட நூலகங்களுக்கு சென்று அறிவு வளர்க்கும் பயனுள்ள புத்தகங்களை படிக்கணும். அன்றாட செய்தித்தாள்கள் படிப்பது கூட நல்லது. வானொலி கேட்பது, ஊடகங்களில் வருகின்ற நல்ல கல்வி நிகழ்ச்சிகளை பார்ப்பது, இதெல்லாம் பெஸ்ட் ஒன். மிக மிக சிறந்த ஒன்று. உன்னுடைய கடமையும் ஒழுங்கையும் அது காட்டும். விடுமுறை காலங்களில் பயனுள்ள வகையில் பொழுதுபோக்க வேண்டும். சும்மா மொபைல் பல் தேய்க்கிறோமோ இல்லையோ மொபைலை வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது கண்ணுக்கும் கெடுதி. கண் ரொம்ப துடிக்கும். அதை பார்க்கும்போது நீங்கள்லாம் சரியாக படிக்கலன்னு பெற்றவங்களுடைய இதயமும் துடிக்கும். அதை புரிஞ்சுங்கோ. மொபைலை அவாய்ட் பண்ணுங்கோ. படிக்கும் காலத்தில் அரசியல் பற்றி பேசவே கூடாது. தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அதில் ஈடுபடக்கூடாது. இதுதான் மாணவர்கள் கடமையும் ஒழுங்கும். இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். அப்போ தான் சான்றோர் சொல்லுவாங்க, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது போக போக இதுக்கு நீ புரிஞ்சுக்குவ. இருந்தாலும் சொல்கிறேன் கேளு. ஒவ்வொரு மாணவனும் தன் தாய் ஈன்ற பொழுதினும் பெருமையாக பெரிதும் மகிழும்படி சான்றோரால் மற்றவர்களால் நாம் புகழப்பட வேண்டும். நல்ல சான்றோனாக வாழ்வதற்கு இளமையில் பெறுகின்ற கடமை ஒழுக்கம், பழக்கமும் ஒழுக்கமும் தான் அடிப்படை காரணமாக அமையுது. அவரவர்களுக்குரிய கடமைகளை தவறாமல் ஒழுங்குபட ஆற்றினால் மாணவர் சமுதாயம் முன்னேறும் என்பதில் ஐயமில்லை. வணங்கி மகிழ்கின்றேன் என்று வாய்ப்புக்கு நன்றியளித்த அனைவருக்கும் நன்றி கடப்பாடு உடையேன் என்று சொல்லிட்டு வந்துடணும். அழகாக பேசி அழகாக என எல்லாருக்கும் பெருமை சேர்க்கும்படி நடந்துக்குவியா? நடந்துக்கிறேன் தாத்தா. ஓகே, போயிட்டு வாப்பா. நன்றி தாத்தா. சரிப்பா. வாழ்க வளமுடன்.